Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நல்லவர். ஆமென். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே நாம் எதற்கும் பயப்பட வேண்டாம். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் ஓடி போவான். ஆமென். நாம் எதிர்த்து நிற்கும் போதுதான் நாம் ஜெயம் எடுக்க முடியும். ஹalleluya. வெள்ளம் போல சத்துருக்கள் நமக்கு விரோதமாய் எழும்பி வந்தாலும் ஆவியானவர் நமக்காக ஜெய கொடி ஏற்றுவார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? நல்ல ரெண்டு கைகள் ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர், யாக்கோபின் தேவன் உயர்ந்த அடைக்கலமானவராய் நம்மோடு கூட இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நம்ம எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க, நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், எதற்கும் பயப்பட மாட்டேன். நல்ல கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, ஓ ரபா ஷாட்டி அந்தலா பௌரி அந்தலா சொல்லுங்க, நான் பயப்படுவதில்லை, பயப்படுவதில்லை, சோர்ந்து போவதில்லை. கர்த்தரே என் அடைக்கலமாய் இருக்கிறார், கர்த்தரே எனக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். ஓ ரபா ஷந்தரா யந்தலபா. ஹalleluya. சங்கீதம் 46 வாசிக்கிறோம், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஆமென். நம்ம ஒன்றுக்கும் பயப்பட வேண்டாம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹalleluya. வாசிக்கலாம் சங்கீதம் 46 1வது வசனத்தை வாசிக்கலாம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். சொல்லுங்க, அனுகூலமான துணையானவர். a very present help in trouble. hallelujah. நமக்கு ஆபத்துன்னு ஒன்று வரும்போது அவரே நமக்கு அனுகூலமான துணை. அல்லேலூயா. அனுகூலமான துணை. சில பேர் சொல்லுவாங்க, பிரச்சனை போராட்டங்கள் வரும்போது, ஆபத்து வரும்போது, நான் இருக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன், நான் நிற்பேன், அப்படியெல்லாம் நமக்கு வாக்கு கொடுத்தாலும் சில பிரச்சனைகள் கொஞ்சம் தலைக்கு கை மீறி போகும்போது அவர்களும் விலகி போயிடுவார்கள். ஆனால் கர்த்தரோ நம் பட்சத்தில் எப்பொழுதும் இருப்பார். ஒரு மனுஷன் கர்த்தரையே அண்டிக் கொண்டிருப்பான் என்று சொன்னார். கர்த்தரே அந்த மனுஷனுக்கு பலனாய் இருப்பார் என்று சொன்னார். கர்த்தரே ஒரு மனுஷனுக்கு அடைக்கலமாய் இருப்பார் என்று சொன்னால், அவனுக்கு ஆபத்து காலம் வரும்போது அவரே அனுகூலமான துணையாய் இருப்பார். எத்தனை பேர் ஆமேன் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க, கர்த்தரே எனக்கு அனுகூலமான துணை, அவரே எனக்கு அனுகூலமானவர், அனுகூலமான துணையானவர். நல்ல கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, நான் பயப்படுவதில்லை, பயப்படுவதில்லை. யோபு சொல்லுகிறார், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. ஆமேன். பயப்படுறதுனால சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும். இப்படி ஆயிருமோ, அப்படி ஆயிருமோ, இது நடந்துருமோ, இது இல்லாமல் போயிருமோ, இது கைவிட்டு போயிருமோ, இது நடக்காதோ, இப்படியெல்லாம் நம்ம நெகட்டிவான காரியங்களே நம்ம சிந்தித்து கொண்டு இருப்போமானால் தோல்வி நமக்குள்ள வந்துடும், பயம் வந்துடும். பயம் மாத்திரம் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் தெளிந்த புத்தியை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹalleluya. நல்ல கைகள் ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி சொல்லுங்க. இன்னைக்கும் ஏதாவது உங்களுக்குள்ள பயங்கள் இருக்கலாம். ஐயோ 24 எப்படி இருக்க போகுதுன்னு தெரியலையே, 23 இவ்வளோ போராட்டம், அடுத்த வருஷம் எப்படி இருக்க போகுதுன்னே தெரியலையே, நீ கவலையோடு இருக்கிறீங்களா? என் எதிர்காலம் எப்படி இருக்க போகுது, 24ல் உள்ள தேவைகள் எல்லாம் நான் எப்படி சந்திக்க போறேன் சொல்லி இப்படியெல்லாம் பலவிதமான எண்ணங்கள் உங்கள் சிந்தைக்குள்ள ஓடிக்கொண்டிருந்தா, இன்னைக்கு ஒரு நல்ல செய்தியை ஒன்று சொல்றேன். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை ஆச்சரியமாய் நடத்துவதில் எந்த சந்தேகமும் இல்லை. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க, அவரே எனக்கு உயர்ந்த அடைக்கலமானவர், என் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை. மீண்டும் மீண்டுமாய் சொல்லி கொண்டிருப்போமா? அனுகூலமான துணை, அனுகூலமான துணை. ஹalleluya, ஹalleluya. சில நபர்கள் நம்முடைய வாழ்க்கையில உதவும் போது அவர்களாலேயே சில பிரச்சனைகள் நமக்கு வரும், அவர்களாலேயே சில தத்தளிப்புகள் வரும், அவர்களாலேயே சில போராட்டங்கள் வரும். ஆனால் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் என்று சொன்னால், அவரை போல நம்மை நடத்த, அவரை போல நம்மை விடுவிக்க, அவரை போல நம்மை தூக்கி எடுக்க இந்த பூமியில ஒருவரும் இல்லைங்க. உங்க வாழ்க்கை இன்னைக்கு சிக்கல்களில இருக்கலாம், போராட்டங்களில மூழ்கி போய் இருக்கலாம்.
ஆண்டவர் நம்மை தூக்கி எடுக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். தூக்கி எடுக்க உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா பக்கங்களும் நெருக்கம் இருக்கலாம், பயப்படாதீங்க. கர்த்தர் நடத்துவார். நம் ஆண்டவர் நடத்துகிற ஆண்டவர், நேர்வழியாய் நடத்துகிறவர். அன்று எலியேசரை நடத்தின ஆண்டவர் நம்மை ஆண்டவர் நடத்த போதுமானவராய் இருக்கிறார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று சொல்லி இருக்கிறார். அவரே நல்ல ஆலோசனை கர்த்தர். ஆலோசனை கர்த்தர் நம்மை போதித்து நடத்துகிறவர், போதித்து நடத்துகிறவர். வழி இதுவே, வழி இதுவே என்ற சத்தம் சொல்லுங்க. வருகிற ஆண்டு என் காதுகளை கேட்கட்டும் அப்பா, என் காதுகளிலே கேட்கட்டும் அப்பா. உங்க சத்தத்தை நான் கேட்டு ஒவ்வொரு ஸ்டெப் நான் வைக்கணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட கிருபை எனக்கு தருவீராக. என் சுய முயற்சினாலே நான் இனி ஒன்றும் செய்யாதபடிக்கு ஆண்டவரே, ஆவியானவரே, உம்மை சார்ந்து நான் ஓட வாழ கிருபை செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. நீர் எங்களை நடத்துங்க ஆண்டவரே. நாம் நடத்திடும் தேவன் நம்மோடு இருப்பதால் நம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. சேர்ந்து எல்லாரும் சில பாடல்களை பாடலாம். நல்ல கரங்களை தட்டி பாடலாம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல், சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கிறார், அவர் நல்லவர், வல்லவர், அடைக்கலமானவர். எல்லாருக்கும் தெரிந்த பாடல். நல்ல கரங்களை தட்டி நாம் பாடி ஆண்டவர் நாமத்தை உயர்த்தலாம். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார், அவர் நல்லவர், அவர் வல்லவர், அடைக்கலமானவர். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார், நல்லவர், அவர் வல்லவர், அடைக்கலமானவர். சொல்லுங்க, அடைக்கலம், அடைக்கலமானவர். எரிகோ போன்ற சோதனைகள் எதிரிட்டு வந்தாலும், எரிகோ போன்ற சோதனைகள் எதிரிட்டு வந்தாலும் தகர்த்திடுவார், நொறுக்கிடுவார், ஜெயத்தை தந்திடுவார், ஜெயத்தை தந்திடுவார். தகர்த்திடுவார், நொறுக்கிடுவார், ஜெயத்தை தந்திடுவார், ஜெயத்தை தந்திடுவார். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார், நல்லவர், அவர் வல்லவர், அடைக்கலமானவர். மீண்டுமாய் சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார், நல்லவர், அவர் வல்லவர், அடைக்கலமானவர். எரிகோ போன்ற சோதனைகள் எதிரிட்டு வந்தாலும், சொல்லுங்க, எரிகோ போன்ற சோதனைகள் எதிரிட்டு வந்தாலும் தகர்த்திடுவார், நொறுக்கிடுவார், ஜெயத்தை தந்திடுவார், ஜெயத்தை தந்திடுவார். சொல்லுங்க, தகர்த்திடுவார், தகர்த்திடுவார், நொறுக்கிடுவார், ஜெயத்தை தருவார், ஜெயத்தை. மீண்டுமாய் சொல்லுங்க, தகர்த்திடுவார், தகர்த்திடுவார், நொறுக்கிடுவார், ஜெயத்தை தந்திடுவார், ஜெயத்தை தந்திடுவார். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார், நல்லவர், வல்லவர், அடைக்கலமானவர். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார், நல்லவர், வல்லவர், அடைக்கலமானவர். செங்கடல் போன்ற பிரச்சனைகள் தடுத்து நின்றாலும், செங்கடல் போன்ற பிரச்சனைகள் தடுத்து நின்றாலும் பிளந்திடுவார், விளக்கிடுவார், பாதையை காட்டிடுவார், பாதையை காட்டிடுவார்.
பிளந்திடுவார், விளக்கிடுவார், பாதையை காட்டிடுவார், பாதையை காட்டிடுவார். மீண்டுமாய் சொல்லுங்க. பிளந்திடுவார், விளக்கிடுவார், பாதையை காட்டு. பாதை இல்லாத இடங்களிலே பாதையை உண்டு பண்ணுகிறவர், செங்கடலை இரண்டாய் பிளந்த ஆண்டவர், விளக்கிடுவார், பாதையை காட்டிடுவார். சேனைகளின் தேவன், சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார். நல்லவர், வல்லவர், அடைக்கலமானவர். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார். நல்லவர், வல்லவர், அடைக்கலமானவர். சேனையின் கர்த்தர், சேனையின் கர்த்தரை நம்பிடுவாய், பாக்கியம் அடைந்திடுவாய். சேனையின் கர்த்தரை நம்பிடுவாய், பாக்கியம் அடைந்திடுவாய். உயர்த்திடுவார், தாங்கிடுவார், நன்மையால் நிரப்பிடுவார். நன்மையால் நிரப்பிடுவார். 2024ஆம் ஆண்டை ஆண்டவர் நம்மை உயர்த்த போகிறார், தாங்க போகிறார், நன்மையினால் நிரப்ப போகிறார். சொல்லுங்க. ஆமென். உயர்த்திடுவார், நன்மையால் உயர்த்திடுவார், உயர்த்திடுவார். நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்ளுவதற்கும் அதிகமாய் செய்கிற ஆண்டவர் நன்மையால் நிரப்புவார், உயர்த்திடுவார், நன்மையால் நிரப்பிடுவார், நன்மையால் நிரப்பிடுவார். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார். நல்லவர், அவர் வல்லவர், அடைக்கலமானவர். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார். அல்லேலூயா. அவர் வல்லவர், அடைக்கலமானவர். மீண்டும் எரிகோ போன்ற சோதனைகள் எதிரிட்டு வந்தாலும், எரிகோ போன்ற சோதனைகள் எதிரிட்டு வந்தால் தகர்த்திடுவார், தகர்த்திடுவார், நொறுக்கிடுவார், தந்திடுவார், ஜெயத்தை தந்திடுவார். தகர்த்திடுவார், தகர்த்திடுவார். துதித்தால் போதும், எல்லாம் தகர்க்கப்படும். துதி எடுக்க எடுக்க, துதிக்க துதிக்க, எல்லா தடைகள் தகர்க்கப்படும். ஆமென். ஹல்லேலூயா. மீண்டுமாய் சொல்லுங்க. தகர்த்திடுவார், தகர்த்திடுவார், எல்லா கோணலான பாதைகளை செவைப்படுத்துவார், தடைகளை நொறுக்கி போடுவார். ஆமென். தகர்த்திடுவார், ஆமென், நொறுக்கிடுவார், ஜெயத்தை தந்திடுவார், ஜெயத்தை தந்திடுவார். ஹல்லேலூயா. அவர் ஜெயத்தை கொடுப்பார். எத்தனை பேர் ஆமென் விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஜெயத்தின் ஆண்டாய் இருக்க போகிறது. இன்னும் சில நாட்களுக்குள்ளே நம்ம இந்த வருஷத்தை முடிக்க போகிறோம், புதிய ஆண்டுக்குள்ளே போக போகிறோம். ஆனால் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நல்ல கைகள் ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்காக நிறைய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார், திட்டங்களை வைத்திருக்கிறார், வாக்குத்தத்தங்களை வைத்திருக்கிறார். இவைகள் எல்லாவற்றையும் நாம் சுதந்தரிக்க வேண்டுமானால் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒன்றே ஒன்று, பரிசுத்தமான ஒரு ஜீவியம். இந்த வேளையில் எல்லாரும் ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, எங்களை சுத்திகரிங்கப்பா, எங்களை சுத்திகரிங்க ஆண்டவரே. எங்களுக்குள்ள தேவையில்லாத காரியங்கள், தேவையில்லாத சுவாபங்கள் ஆண்டவரே, பழக்கங்கள் எங்களை விட்டு வெளியேறட்டும் ஆண்டவரே. எல்லாரும் கைகள் ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, ஓ ரபா லஷ்யந்தா யாந்தா ரபா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ரெஹேதி அந்தலா மசியந்தா ரபா.
உங்க மகிமையினால் எங்களை மூடுங்க, உங்க பிரசன்னத்தால மூடுங்க ஆண்டவரே. ஓ ரபாலாஷ்யாதி அந்தரபா. ஆண்டவரே, எங்கள் வழிகள் உமக்கு பிரியமாய் இருக்கட்டும், எங்கள் யோசனைகள் உமக்கு பிரியமாய் இருக்கட்டும், எங்கள் செயல்கள் உமக்கு பிரியமாய் இருக்கட்டும். நல்ல கைகளை உயர்த்தி அர்ப்பணித்து ஓ ரபானா ஷந்தலா யாந்தரபா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆபிரகாமை ஆண்டவர் சொன்னார், உன் தேசத்தை விட்டு, உன் இனத்தை விட்டு, தகப்பனுடைய வீட்டை விட்டு நீ புறப்படு, அப்பொழுது நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆண்டவருடைய வாக்கு தத்தங்கள், ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் சுதந்தரிக்க வேண்டுமானால் நாம் விட வேண்டியதை விட வேண்டும், விட வேண்டியதை விட வேண்டும். அதை விட்டு போகும்போது தான் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை, கானானின் ஆசீர்வாதங்களை நாம் சுதந்தரிக்க முடியும். இந்த நாட்களில் மீந்திருக்கிற இந்த நாட்களிலே நல்ல கைகள் ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே, நாங்கள் விட வேண்டியதை விட நீர் எங்களுக்கு உணர்த்துங்கப்பா. ஒரு உணர்வுள்ள இருதயத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஓ, உணர்வுள்ள இருதயத்தை எங்களுக்கு தாரும் அப்பா. ஓ ராபாலா ஷாந்தரா யாந்தலாபா. நல்ல வாய்களை திறந்து, வாய்களை திறந்து, ஓ ராமயாந்தரா பௌஷாந்தால் எங்கள் ஜென்ம சுவாபங்கள், எங்கள் மாம்சத்தோடு ஒட்டி கொண்டிருக்கிற எல்லா ஜென்ம சுவாபங்கள், உலக காரியங்கள் ஆண்டவர் எங்களை விட்டு வெளியேறட்டும் அப்பா. ஒவ்வொரு யாத்தாலமா ஷந்தாலா. எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி, ஆண்டவரே, எதெல்லாம் நாங்கள் விட வேண்டுமோ எங்களை உணர்த்துங்கப்பா, உணர்த்துங்கப்பா. ஒரு உணர்வுள்ள இருதயத்தை எங்களுக்கு தாங்க. நாங்கள் எழுந்து எங்கள் ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்தரிக்க, நீர் எங்களுக்காக நியமித்து வைத்திருக்கிற அந்த ஓட்டத்திலே நாங்கள் ஓட, கவனமாய் பொறுமையாய் நாங்கள் ஓட, ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. ஓ ரஹாபஷ்யாந்தலா. சில மதீனத்தினாலே, சில துன்மார்க்கத்தினாலே இந்த ஆண்டு சில ஆசீர்வாதங்களை நாம் எல்லாரும் இழந்து போனோம் சொல்லுங்க. ஆனால் அடுத்த ஆண்டு நான் அப்படி இழந்து போகக்கூடாது, நான் இழந்து போயிடக்கூடாது. தேவனுக்காக வைத்திருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ளணும், என் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளணும். அந்த உணர்வோடு எல்லாரும் கைகளை உயர்த்தி ஷஹபௌரியாந்தரபா. ஹalleluya, ஹalleluya. ஓ ரிபானா சியாந்தலபா. உங்க மகிமையினால் எங்களை மூடுங்க. ஓ, நாம் எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையற்றவர்களானோ, அவருடைய கிருபையினாலே, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே நம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். சொல்லுங்க ஆண்டவரே, இழந்து போன மகிமை, இழந்து போன அபிஷேகம், இழந்து போன ஜெப வாழ்க்கை, இழந்து போன ஆண்டவரே அந்த ஆவிக்குரிய ஜீவியத்தை எங்களுக்கு திரும்ப தாரும் ஆண்டவரே. ஓ ரபானா ஷதலா. உங்க மகிமையின் பிரசன்னத்தால் எங்களை மூடுங்க, உங்க மகிமையின் பிரசன்னத்தால் எங்களை மூடுங்க. ஹalleluya. நீர் என்னை நேசிக்க நாங்கள் எம்மாத்திரம், நீர் என்னை நினைவு கூற நாங்கள் பாத்திரம் அல்லவே. மீண்டுமாய், எங்களை நேசிக்க நாங்கள் எம்மாத்திரம், எங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திரம் அல்லவே. எங்களை நேசிக்க, எங்களை நேசிக்க நாங்கள் எம்மாத்திரம், எங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திரம் அல்லவே. மீண்டுமா, எங்களை நேசிக்க, எங்களை நேசிக்க
நாங்கள் எம்மாத்திரம் எங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திரன் அல்ல. ஒன்றுமில்லாமல் இருந்தமை உயர்த்தின மண்பை நினைக்கையிலே உள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே. ஒன்றும் இல்லாமையில் இருந்தமை உயர்த்தினே உம்மன்பை நினைக்கையிலே உள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே. நீர் என்னை நேசிக்க, நீர் எங்களை நேசிக்க நாங்கள் எம்மாத்திரம் எங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திரர் அல்லவே. எங்களை நீர் எங்களை நேசிக்க நாங்கள் எம்மாத்திரம் எங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திரன் அல்லவே. ஒன்றுமில்லாமையில் இருந்தென்னை உயர்த்தின உம்மன்பை நினைக்கையிலே உள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே. ஒன்றுமில்லாமையில் இருந்தமை உயர்த்தின உம்மன்பை நினைக்கையிலே நாங்கள் நிறைந்திடுதே. எங்களை நேசிக்க, நீர் எங்களை நேசிக்க நாங்கள் எம்மாத்திரம் எங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திரன் அல்லவே. எங்களை நேசிக்க, நீர் எங்களை நேசிக்க நாங்கள் எம்மாத்திரம் எங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திரன் அல்லவே. வியாகுல வேளைகளில் நீர் எங்கள் ஆறுதலே. பாரங்கள் நிறைந்த நேரம் எங்களை தாங்குவரே. வியாகுல வேளையில் நீர் எங்கள் ஆறுதலே. பாரங்கள் நிறைந்த நேரம் நீர் எங்களை தாங்குவரே. எல்லாரும் சேர்ந்து கைகளை உயர்த்தி சொல்லலாமா? நீர் எங்களை நேசிக்க நாங்கள் எம்மாத்திரம் எங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திரன் அல்லவே. நீர் எங்களை நேசிக்க நாங்கள் எம்மாத்திரம் எங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திரன் அல்லவே. மீண்டுமாய் நீர் எங்களை நேசிக்க நாங்கள் எம்மாத்திரம் எங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திரன் அல்லவே. ஹல்லேலூயா.
ஆண்டவர் நம்மை நினைத்திருக்கிறார். 115ஆம் சங்கீதத்தில் வாசிக்கும் போது கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று வாசிக்கிறோம். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். ஹல்லேலூயா. சங்கீதம் 8க்கு திருப்புகளாம் வேத புஸ்தகத்தை வைத்திருந்தீங்கன்னா 8ஆம் சங்கீதத்துக்கு எல்லாரும் திருப்புங்கள். 3, 4, 5 வசனங்களை வாசிக்கிறேன். 8ஆம் சங்கீதம் 4வது வசனம் 3வது வசனத்தை வாசிக்கிறேன். உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீ விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். ஹல்லேலூயா. மனுஷனை நீ நினைப்பதற்கும் அவனை விசாரிப்பதற்கும் அவன் எம்மாத்திரம். ஹல்லேலூயா. நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். ஹல்லேலூயா. ஆண்டவர் எதனால நம்மை முடிசூட்டி இருக்கிறாராம்? தம்முடைய மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவ தூதரிலும் சற்று நம்மை சிறியவனாக்கி அவருடைய மகிமையினால கனத்தினால நம்மை முடிசூட்டி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் எம்மாத்திரம் அல்லவா? நல்ல கைகள் ஆண்டவரேக்கு நேராக உயர்த்தி, எத்தனையோ நேரங்களில் நாம் ஜெபிக்கலை, ஆண்டவரை சரியா தேடலை, ஆண்டவர் விட்டு விலகி போன நாட்களிலும் ஆண்டவர் நம்ம மேல நினைவா இருந்தார். ஆமேன். நம்ம மேல அன்பா இருந்தார். ஒருவேளை ஆண்டவர் மாத்திரம் நம்மை கைவிட்டிருப்பார், ஆனால் நம்ம என்றைக்கோ நாம் மடிந்து போயிருக்கணும், இல்லாம போயிருக்கணும், பாவத்தில் உழந்து போயிருக்கணும், சாபத்தில் இருந்திருக்கணும். ஆனால் ஆண்டவர் நம்மை நினைத்திருக்கிறதுனால இன்னைக்கு நாம் ஜீவிக்கிறோம், சுவாசிக்கிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நல்ல கைகளை உயர்த்தி. எத்தனையோ வியாகுல நேரங்கள் வந்தது, கஷ்டத்தின் நேரங்களை இந்த ஆண்டை நாம் சந்தித்தோம், போராட்டங்களை நாம் சந்தித்தோம், பிரச்சனைகளை சந்தித்தோம். யாரும் சொல்லவே முடியாது எனக்கு பிரச்சனையே இல்லை பிரதர், இந்த ஆண்டு முழுவதும் நான் சந்தோஷமா இருந்தேன்னு ஒருவரும் சொல்லவே முடியாது. எல்லாருக்கும் ஏதாவது ஒரு பக்கத்தில் இழப்புகள், நஷ்டங்கள், கவலைகள், போராட்டங்கள். இயேசுவே சொல்லிட்டார், இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், இந்த உலகத்தை நான் ஜெயித்தேன் என்று ஆண்டவர் சொல்லிட்டார். இந்த உலகத்தில் போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாம் உண்டு. பிரச்சனை இல்லாத மனுஷனே இருக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறார், கிருபையை கொடுக்கிறார், தாங்கி செல்ல வழியை போக்கை உண்டு பண்ணுகிறார், சத்துருவின் கைகளிலிருந்து நம்மை தப்புவிக்கிறார், வழியை உண்டு பண்ணுகிறார், அடைக்கப்பட்ட வாசலை திறக்கிறார். எத்தனை காரியங்கள் ஆண்டவர் நமக்காக செய்கிறார். மனுஷனை நீ நினைப்பதற்கும் அவனை விசாரிப்பதற்கும் அவன் எம்மாத்திரம். அவருடைய மகிமையினால நம்மை மூடி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது ஆண்டவர் ஏதேனை உண்டாக்கி எல்லா விதமான ஆசீர்வாதங்கள் நடுவில அவர்களை வைத்தார். பகலின் குளிர்ச்சியான வேளையிலே ஆதாமோடு அவர்களோடு ஆண்டவர் உலாவுவாராம், பேசுவாராம். ஆனால் பாருங்க, சாத்தான் தந்திரமாய் அவர்களுக்குள்ளே நுழைந்து ஏவாளை வஞ்சித்து அவர்கள் தேவனுடைய மகிமையை இழந்து போனார்கள். தேவனுடைய மகிமை, அந்த உறவை இழந்து போனாங்க. இன்னைக்கு ஆண்டவருடைய உறவை விட்டு எது நம்ம பிரிக்கிறது? இன்னைக்கு யோசித்து பார்ப்போம். சொல்லுங்க, ஆண்டவரே உங்க மகிமையை நான் இழந்து போகக்கூடாது. ஆண்டவர் நம்ம மேல் வைத்திருக்கிற, ஆண்டவருக்கும் நமக்கும் இடையே இருக்கிற அந்த உறவு, அந்த ரிலேஷன்ஷிப் ஒரு நாளும் கெட்டு போயிடக்கூடாது, துண்டிக்கப்படக்கூடாது. நல்ல கைகளை உயர்த்தி ஒரு நாள் நம் சாத்தானுடைய தந்திரங்களினாலே மோசம் போகாதபடிக்கு, சாத்தானுடைய கிரிகளினாலே நாம் வஞ்சிக்காதபடிக்கு எல்லாரும் கைகளை உயர்த்தி, எனக்கு ஆண்டவரே நல்ல ஞானத்தை, கிருபையை கொடுங்கப்பா, ஒவ்வொரு நாளும் மோடு நடக்கிற அந்த அனுபவங்கள் எனக்கு தாங்க. எல்லாரும் ஜெபிக்கலாமா? கேளுங்க, உமோடு நான் நடக்கணும். ஏதோ ஒரு அதிகாரம் வாசித்தேன், கொஞ்சம் காலையில் ஜெபம் பண்ணேன், அந்த மாதிரி வாழ்க்கை எனக்கு வேண்டாம்ப்பா. இந்த 2024 ஆண்டவரே நான் உமோடு நான் நடக்கணும், என் வாழ்நாளெல்லாம் உமோடு நடக்கணும். வருகிற ஆண்டு நான் உமோடு நடக்கணும், உமோடு நடக்கிற அனுபவம், உமோடு பேசுகிற அனுபவம், உங்கள் சத்தத்தை கேட்கிற அனுபவம் எனக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே.
நோவாவை போல உம்மோடு நான் உலாவணும், உம்மோடு நான் ஒவ்வொரு நாளும் சஞ்சரிக்கணும், உம்மோடு நான் வாசம் பண்ணணும். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பது உண்மை. ஆனால் நாம் அவரோடு கூட இருக்கிறோமா, நாம் அவரோடு பேசுகிறோமா, நாம் அவரோடு நடக்கிறோமா என்றது அடுத்த பக்கம் இருக்கு. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, மனுஷனை நீ நினைப்பதற்கும் அவனை விசாரிப்பதற்கும் அவன் எம்மாத்திரம் நான் எம்மாத்திரம். ஆனால் என் மேல நினைவா இருக்கிறீங்களப்பா, உங்க மகிமை என் மேல வைத்திருக்கிறீங்களே, உங்க கிருபை என் மேல வைத்திருக்கிறீங்களப்பா. நான் எம்மாத்திரம். நல்ல கைகளை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, ஓ ராபா லா ஷாந்தா லா ஹாத்தா ராபா, இதுவரைக்கும் எங்களை நடத்தி வந்தீங்களப்பா, இதுவரைக்கும் எங்களை காத்து வந்தீரே, இம்மட்டுமா உம்முடைய கிருபையினால் எங்களை வழி நடத்தி வந்தீரே. நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே, நாங்கள் எம்மாத்திரம். நல்ல கைகளை அசைத்து சொல்லுங்க, நான் எம்மாத்திரம். ஒன்றுமில்லாத இருந்த என்ன இவ்வளவு தூரமா என்னை கொண்டு வந்தீங்களப்பா, இவ்வளவு மேன்மைகளை கொடுத்தீங்களே, இவ்வளவு ஆசீர்வாதங்களை கொடுத்தீரே, தகுதிக்கு மிஞ்சின கிருபைகளை தந்து எங்களை ஆசீர்வதித்தீரப்பா. நாங்களே நினைக்கல இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நீர் எங்களுக்கு கொடுத்தீரே, நீர் எங்களை சந்தோஷப்படுத்தினீரப்பா. நன்றி சொல்லலாமா அப்பா? உங்க கிருபை. நல்ல கைகள் ஆண்டவருக்கு உயர்த்தி, நீர் என்னை நேசிக்க நாங்கள் எம்மாத்திரம், தினங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திரம் அல்லவே. நீர் எங்களை நேசிக்க நாங்கள் எம்மாத்திரம், எங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திரம் அல்லவே. வழிகாட்டும் தெய்வமே, இருளான நேரங்களில், தடுமாறும் நேரங்களில் தாங்கிடும் தயவரே. வழிகாட்டும் தெய்வமே, இருளான நேரங்களில், தடுமாறும் நேரங்களில் தாங்கிடும் தயாரரே. நீர் எங்களை நேசிக்க நாங்கள் எம்மாத்திரம், எங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திரம் அல்லவே. எங்களை நேசிக்க எங்களை நேசிக்க நாங்கள் எம்மாத்திரம், எங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திரம் அல்லவே. சொல்லுங்க, தலைமுறையா நினைவு கூர்பவரே, தாங்கியே நடத்திடும் தயவை மறப்பேனோ. தலைமுறையா நினைவு கூர்பவரே, தாங்கியே நடத்திடும். ஜெபத்தோடு சொல்லுங்க, தாங்கி நடத்திடுமே. நீர் எங்களை நேசிக்க நாங்கள் எம்மாத்திரம், நீர் எங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திரன் அல்லவே. மீண்டுமாய் நீர் எங்களை நேசிக்க நாங்கள் எம்மாத்திரம், எங்களை நினைவு கூற
நாங்கள் பாத்திரம் அல்லவே. மீண்டுமாய் தலைமுறை தலைமுறையாய் தலைமுறை தலைமுறையாய் நினைவு கூர்பவரே, தாங்கியே நடத்திடும் தயவை மறப்பேனோ. தலைமுறை தலைமுறையாய் தலைமுறை தலைமுறையா நினைவு கூர்பவரே. நீதிமானுடைய சந்ததியை அவர் கைவிடுவதில்லை கைவிடுவதில்லை. ஓ, நீ தலைமுறை தலைமுறையா தலைமுறை தலைமுறையாய் சொல்லுங்க. நினைவு தாவீது சொல்லுகிறான், நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயதுள்ளவனும் ஆனேன். நீதிமானுடைய சந்ததி கைவிடப்பட்டத நான் காணல. ஆமென். கைவிட மாட்டார். தலைமுறை தலைமுறையா நினைவு கூர்பவரே, தாங்கியே நடத்திடும் தயவை மறப்பேனோ. நீரெங்களை நேசிக்க நாங்கள் எம்மாத்திரம். நீரெங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திரன் அல்ல. நீரெங்களை தலைமுறை தலைமுறையாய் ஆசீர்வதிக்கிறவரே, பாத்திரம். நீரெங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திரம் அல்லவே. நீரெங்களை நேசிக்க நாங்கள் எம்மாத்திரம். நீரெங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திரன். எல்லாரும் கடைசியா ஒரு முறை நீரெங்களை நேசிக்க நாங்கள் பாத்திரம் மாத்திரம். நினைவு கூற உங்க அன்பை நீரெங்களை நேசிக்க நீரெங்களை நேசிக்க. அவர் எளியவனை குப்பையில் இருந்து எடுத்து பிரபுக்களோடும் ராஜாக்களோடு உட்கார செய்கிறவர். நீரெங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திரம் அல்லவே. நீரெங்களை நேசிக்க நாங்கள் எம்மாத்திரம். நீரெங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திரம் அல்லவே. நாங்கள் பாத்திரம் நல்ல ஆண்டவரே. நல்ல கைகளை உயர்த்தி தலைமுறை தலைமுறையா ஒரு சந்ததி கர்த்தரை சேவிக்கும். அந்த சந்ததி தலைமுறை தலைமுறையாய் ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். ஒருவேளை இன்றைக்கு உங்க பிள்ளைகள் உங்கள் சந்ததி ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு வழியில இருக்கலாம். நீ கையை உயர்த்தி சொல்லுங்க. ஒருவேளை பிள்ளை இல்லாமல் இருக்கலாம், சந்ததி இல்லாமல் இருக்கலாம். நீ கைகள் ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினவரே, ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினவரே, வாக்கை நிறைவேற்றுகிறவர், ஆபிரகாமுக்கு சொன்னதை எல்லாவற்றையும் நிறைவேற்றினார். அவர் உண்மையுள்ள ஆண்டவர், உண்மையுள்ள ஆண்டவர். நல்ல கைகளை உயர்த்தி தலைமுறை தலைமுறையாய் எங்களை நடத்துகிறவரே, தலைமுறை தலைமுறையாய் எங்களை நடத்துகிறவரே, தலைமுறை தலைமுறையாய் சொல்லுங்க. என் சந்ததி கர்த்தரை சேவிக்கட்டும், என் சந்ததி கர்த்தரை சேவிக்கட்டும், என் சந்ததி கர்த்தரை சேவிக்கட்டும், என் சந்ததி கர்த்தரால் நடத்தப்படட்டும், என்னுடைய சந்ததி கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்படட்டும்.
என் சந்ததி கர்த்தருடைய செவிக்கு செவி கொடுக்கட்டும். சொல்லுங்க, ஆண்டவரே, நடத்துகிறவரே, கைவிடாதவரே, தலைமுறை தலைமுறையாய் நடத்துகிறவரே, நல்ல கைகளை உயர்த்தி ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவனானவரே, எங்கள் முற்பிதாக்களின் தேவனே, தலைமுறை தலைமுறையாய் நடத்தி வருகிறவரே, எல்லாரும் கைகளை உயர்த்தி மீண்டுமாய் தலைமுறை தலைமுறையாய் மீண்டுமாய் பாடலாமா? தலைமுறை தலைமுறையாய் நினைவு கூர்பவரே, தாங்கியே நடத்திடும் தயவை மாறப்பெனோ. சொல்லுங்க, தலைமுறை தலைமுறையா, தலைமுறை தலைமுறையா தாங்கியே நடத்திடும் ஓரகதன மதலா தயவை மறப்பெனோ. தலைமுறை தலைமுறை தலைமுறையா நினைவு கூர்பவரே, தாங்கியே நடத்திடும் தயவை மறப்பெனோ. ஹல்லேலூயா. ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வருது. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம். ஆண்டவர் 26ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கலாம். ஆண்டவர் ஈசாக்குக்கு ஒரு வாக்கை கொடுக்கிறார். அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாம் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் என்று ஈசாக்கை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. யார் நிமித்தமாய்? என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாம் நிமித்தமாய். ஹல்லேலூயா. இன்னைக்கு பயந்து போய் இருக்கிறீங்களா? சூழ்நிலைகள் எல்லாம் பார்த்து பயந்து போயிருக்கிறீங்களா? சத்துருக்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறாங்களா? பெலிஸ்தேயர்கள் வந்து கொண்டே இருக்கிறார்களா? உங்கள் ஆசீர்வாதத்தை திருடி கொண்டிருக்கிறார்களா? ஆண்டவர் இப்போ உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்படாதே, ஆபிரகாமுடைய தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. நல்ல கைகள் ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி சொல்லுங்க, தலைமுறை தலைமுறையா நீர் எங்களை நினைவு கூறுபவரே, எங்களை நடத்துகிறவரே, எங்களை தாங்குகிறவரே. எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? தலைமுறை தலைமுறையா நினைவு கூர்பவரே, தாங்கியே நடத்திடும் உந்தன் தயவை மறப்பேனோ. தலைமுறை தலைமுறையா, தலைமுறை தலைமுறையா நினைவு கூர்பவரே, தாங்கியே நடத்திடும் தயவை மறப்பேனோ. நீர் எங்களை நேசிக்க, நீர் எங்களை நேசிக்க நாங்கள் எம்மாத்திரம், நீர் எங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திரன் அல்லவே. எல்லா கைகளை உயர்த்தி, நீர் எங்களை நேசிக்க நாங்கள் எம்மாத்திரம், நீர் எங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திரன் அல்லவே. யாவே யாவே நீர் எங்கள் தெய்வம், தலைமுறை தலைமுறையா. யாவே நீர் எங்கள் தஞ்சம், தலைமுறை தலைமுறையா. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை, இஸ்ரவேல்
இஸ்ரவேலை காப்பவர் நீரல்லவும், நீர் உறங்குவதில்லை. இஸ்ரவேலை காப்பவர் யாவே, நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை. இஸ்ரவேலை காப்பவர், இஸ்ரவேலை காப்பவர் நீர் தூங்குவதில்லை. இஸ்ரவேலை காப்பவர். ஹalleluya, அல்லேலூயா, எல்லாரும் சேர்த்து ரெண்டு கைகளை உயர்த்தி மகிமையானவரே, உங்க மகிமையின் பிரசன்னத்தால் எங்களை மூடுவீராகப்பா.